ராசமேந்திர ஐயா அவர்களே, நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான இனிய வணக்கங்கள். இன்று தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழாவில் பரிசு பெறுவதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கும் என்னை ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த கல்வி பயணம் எப்போதும் எளிதாக இருந்ததில்லை. பல நேரங்களில் சிரமங்களும் தடைகளும் வந்துள்ளன. ஆனால் அந்த தடைகளை பார்த்து நான் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் முன்னேறி வருகிறேன். என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்னுடைய பெற்றோர்களே. அவர்கள் எனக்கு தேவையான ஆதரவும் ஊக்கமும் அளித்து வருகின்றனர். அதே போல என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கும் நான் என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நான் இன்று பெற்றுள்ள இந்த பரிசை ஒரு முடிவாக நினைக்கவில்லை. இது என்னுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு கிடைத்த ஒரு ஊக்கமாக நினைத்துள்ளது. என்னுடைய எதிர்காலத்தில் நல்ல கல்வியை பெற்று நான் விரும்பும் துறையில் சிறந்து விளங்கி என் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவதற்காக மட்டுமல்ல. கல்வி நமக்கு அறிவையும் நல்ல சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கல்வி. எனவே என் நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள், எதிலும் எப்போதும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இன்று இந்த மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிவதனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதிவதனி கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 574 மதிப்பெண் பெற்று 95 விழுக்காடு 6.7 முதல் பரிசு பெற்ற மாணவி. பெற்றோர் திரு ராஜ்குமார் பரமேஸ்வரி அவர்களின் புதல்வி மதிவதனி அவர்கள் இப்பொழுது நன்றியுரை ஏற்றுமாறு விழாக்குழுவின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்வோம். என் கணித உறுப்பினரும் என் குடும்பத்தின் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவாலுமே என்னால் இந்த மதிப்பெண் பெற முடிந்து இன்று உங்களுக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய உழைப்பை இத்துடன் முடித்துக் கொள்ளாமல் மேலும் முயற்சிப்பேன். இது ஒரு ஆரம்பமே. இதற்கு மேல் தான் நான் சாதிக்க வேண்டியது தெரியாது. இந்த என் குடும்பத்தின் துணையும் தேவேந்திர மன்றத்தின் ஒத்துழைப்பும் இருந்தால் நான் இதை சாதித்து காட்டுவேன். நான் என் குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக படிப்பதில் என்னுடைய குடும்பம் பெருமிதம் கொள்கிறது. இலக்கிய மன்றத்தின் இந்த ஊக்கத்தொகை என்னை போன்ற பல மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவித்து மேலும் உயர வழிவகுக்கும். இத்தகைய வாய்ப்பை அளித்த தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்ததோ சுருக்கம், நான் பேசி முடித்ததோ சுருக்கம். பேசுவதற்கு முன் எனக்கு இருந்தது தயக்கம். நீங்கள் அளித்ததோ ஊக்கம். ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களே, மன்றத்தின் நிர்வாகிகளே, நண்பர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் இன்றைய இந்த சிறப்பான நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த தேவேந்திரகுல இலக்கிய மன்றத்திற்கு முதலில் என் மனமார்ந்த நன்றி. இலக்கியம் என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல. அது நம் வரலாறு, பண்பாடு, சிந்தனை மற்றும் அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு சிறந்த கருவியாகும். அந்த வகையில் இலக்கியத்தின் மூலம் நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நல்ல சிந்தனைகளை வளர்க்கும் இந்த மன்றத்தின் பணிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இன்றைக்கு நான் இந்த மன்றத்தில் பரிசு வாங்குவதற்காக தொடர்ந்து 2வது ஆண்டாக வந்திருக்கிறேன். இதுவும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. என்னுடைய 3வது ஆண்டாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சில நாட்களில் நான் மேற்பட்டு முடித்தவுடன் இந்த மன்றத்தினுடன் நான் மேற்பட்டை முடித்தவுடன் SSC-CGL என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை எழுத உள்ளேன். அதில் நான் வெற்றி பெற்று இந்த மன்றத்துடன் இணைந்து நான் என்னுடைய மேற்கான இலக்கியை
நிறுவுகிறேன். என்னால் முடிந்த உதவிகளை இந்த மன்றத்திற்கும் மன்றத்தின் செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பாக செய்வேன். இந்த மன்றம் எனக்கு கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் வாய்ப்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பும் உறவும் என்றும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். செல்வி நந்தினியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நந்தினி பிஎஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவி, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி. ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 99%, செகண்ட் செமஸ்டரில் 98%, தேர்ட் செமஸ்டரில் 98, டோட்டலாக 98.33% பெற்றிருக்கின்ற சிறப்புமிக்க மாணவி. சஞ்சய் ஸ்ரீ மாணவர், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அத்தானி நஞ்சுண்டாவரம் பகுதியைச் சேர்ந்த மாணவர். இவர் 2024ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பில் 600க்கு 594 முதல் மதிப்பெண் பெற்று பரிசு தொகை 10,000 பெற்ற சிறப்புக்குரியவர். தற்போது கல்லூரியில் பிகாம் செகண்ட் இயர் கல்வி பயின்று வருகிறார். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 85%, செகண்ட் செமஸ்டரில் 89%, தேர்ட் செமஸ்டரில் 90.5%, ஃபோர்த் செமஸ்டரில் 90% பெற்ற சிறப்புமிக்க மாணவர். சஞ்சய் ஸ்ரீயோட பெற்றோர் திரு வணக்கத்திற்குரிய தம்பி அண்ணன் செல்வகுமாரி அவர்கள் அன்பு புதல்வன் இப்பொழுது ஏற்புரை நிகழ்த்துகிறார். அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்று நமது நாட்டின் 80வது சுதந்திர தின நாளில் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் 2026ஆம் ஆண்டு கல்வி திருவிழாவில் உங்கள் முன் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலாவதாக இந்த விழாவை மிகச் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி வரும் நமது மன்றத்தின் தலைவர் திரு கு. தங்கவேலு ஐயா அவர்களுக்கும், அவைத் தலைவர் திரு ரா. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் திருமதி டாக்டர் பி. ஷர்மிளா ராஜ் அம்மை அவர்களுக்கும், திரு டி. ரஞ்சித்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த மன்றத்தை தோற்றுவித்து தொடர்ந்து வழிநடத்தி வரும் நமது மன்ற நிறுவனர் திரு காசிமேலர் ஐயா அவர்களுக்கும், மன்ற செயலாளர் திரு பி. சிவராஜ் ஐயா பதவி தேவேந்திர மகளிர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும், விழா தொகுப்பாளர்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள சான்றோர்களுக்கும், அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும், என் சக மாணவ சகோதர சகோதரிகளும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நமது நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திரமானது நமது தேசத்திற்கு போராட்டம் இன்றி எளிதில் கிடைக்கப்பட்டது. அன்றைய தலைவர்களும் தியாகிகளும் தங்கள் இன்னுயிரிலும் உழைப்பிலும் ஈந்து எண்ணற்ற போராட்டங்களை சந்தித்த பிறகு நமக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுத் தந்தனர். அதே போன்று இன்றைய சூழலில் நமது மாணவ செல்வங்கள் வறுமை, பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெற்று கல்வியில் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக நமது தேவேந்திர இலக்கிய மன்றம் கடந்த 27 ஆண்டுகளாக தொடர்ந்து அரும்பணியாற்றி வருகிறது. தந்தையை இழந்த மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி விளங்கிய மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கிடவும், மாணவ சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காக தமது சேவையை தடையின்றி ஆற்றி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து வருகிறேன். நமது மன்றத்தை பற்றி பேசும்போது நமது ஐயன் திருவள்ளுவரின் ஒரு அழகான குரல் என்னை நினைவு வருகிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையர் உயர்வு. அதாவது தாமரை மலரை கண்டு நீரின் மட்டத்திற்கு ஏற்ப உயர்வது போல, அதாவது தாமரை மலரின் கண்டு நீரின் மட்டத்திற்கு ஏற்ப உயர்வது போல ஒரு மனிதனின் வாழ்வின் உயர்வு அவனது உள்ளத்தில் இருக்கும் ஊக்கத்தின் அளவை பொறுத்தே அமையும். எவ்வாறு நீர் தாமரையை உயர்த்துகிறதோ அவ்வாறே கடந்த 27 ஆண்டுகளாக நம்மை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் கல்வி ஊக்கத்தை இணைத்து நம்மை உயர்த்தி வரும் நமது தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கு எனது சார்பாகவும் எனது பெற்றோர்களின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகர்களாகிய என் சக மாணவ சகோதர சகோதரிகளுக்கு கல்லூரி பயிலும் ஒரு மூத்த சகோதரனாக ஒரு சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். அதில் முதலாவதாக நடந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று இன்று வெற்றி வாகை சூடியுள்ள மாணவர்களுக்கும்
அவர்களை வழிநடத்திய அவர்களை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சாதித்து நிற்கும் அவர்களுக்கு நான் இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமரும் சிந்தனையாளருமான சர் வின்சென்ட் சர்ச்சில் அவர்களின் பொன்மொழி ஒன்றை நினைவு தருகிறேன். Success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. அதாவது ஒருவருக்கு வெற்றி என்பது அவரது இறுதி இலக்கு அல்ல. ஒருவருக்கு வெற்றி என்பது அவரது இறுதி இலக்கு அல்ல. தோல்வி என்பது அவரது முடிவும் அல்ல. அது வெற்றியாக இருப்பினும் தோல்வியாக இருப்பினும் அதன் பின் விடாமல் தொடர்ந்து உழைக்கும் துணிச்சலே அவரை உலகில் சிறந்த சாதனையாளராக மாற்றுகிறது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இன்று நீங்கள் அடைந்த இந்த வெற்றியோடு உங்களது உழைக்கும் வெற்றி வெற்றிவிடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் உங்கள் கடின உழைப்பை செலுத்தி இனி நீங்கள் எதிர்கொள்ளும் தேர்வுகளிலும் வெற்றி பெற வேண்டும். அதுவே உங்களை வாழ்வின் உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் நீங்கள் ஏதேனும் தோல்வியை சந்திக்க அதனால் தோல்வி விடாமல் மீண்டும் நீங்கள் அந்த பணியின் முதலில் எந்த உற்சாகத்தில் தொடங்குகிறீர்களோ அதே உற்சாகத்தோடு வெற்றிப்பான உழைப்போடும் அதை எதிர்கொள்ள வேண்டும். இறுதியாக என் உரையை நிறைவு செய்வதற்கு முன் வன்முறையின் செய்நன்றி அதிகாரத்தில் உள்ள ஒரு பொருளை எடுத்துரைத்து அதன் வாயிலாக உங்கள் முன் ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். ஒருவர் செய்த சிறிய உதவியையும் பனையாளாக பெரிதாக கருதி நினைவில் கொள்வதே உண்மையான நன்றி வணக்கம். இதற்கு மிக சிறந்த சான்றாகும் ஒரு நிகழ்வு ஒரு 15 நாட்களுக்கு முன் நிகழ்ந்தது. அதை நம் மன்ற நிறுவனர் ஐயா காசிமேந்தர் அவர்கள் நமது வாட்ஸ்அப் குழுமத்திலும் பதிவு செய்திருந்தார். அது என்னவென்றால், ஒரு சில வருடங்களுக்கு முன் நம்மை போலவே நமது மன்றத்தின் மூலம் தனது 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு என 2 பொதுத் தேர்வுகளிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று இருமுறை நம் மன்றத்தின் வாயிலாக விருது பெற்று இன்று அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றும் திருமதி ஜெயந்தி அவர்கள் நான் அரசு பணியில் சேர்ந்தவுடனே இம்மன்றத்தை தொடர்பு கொண்டு ரூபாய் 5000 நன்கொடை வழங்கி அடுத்த தலைமுறை மாணவர்களாகிய நம்முடைய கல்விக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறார். அதாவது வேண்டுகோள் என்னவென்றால், இன்று தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் மூலம் பயனடையும் நாமும் நமது மூத்த சகோதரி திருமதி ஜெயந்தி அவர்களைப் போல நாளை நாமும் ஒரு உயரிய நிலையை அடையும் போது இம்மன்றத்திற்கு நம்மாலான உதவியை செய்து நமக்கு பின்வரும் அடுத்த தலைமுறை மாணவர்களின் கல்விக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். அதுவே நாம் இம்மன்றத்திற்கு செலுத்தும் உண்மையான நன்றிகளாகும் என்று கூறி வாய்ப்புகளை நன்றி கூறி நன்றி. ஏற்புரை நிகழ்த்திய செல்வன் சஞ்சய் ஸ்ரீ அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்து நன்றியுரையாற்ற வருகின்ற அன்பு சகோதரி செல்வி எம் யசோதா பிஇ செகண்ட் ஸ்டூடெண்ட். இவரை பற்றி ஒரு அறிமுகம். கடந்த 2025ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று பரிசு பெறுகின்ற மாணவி. தற்போது ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருத்தணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்து வருகின்ற சகோதரி. பெற்றோர் திரு முருகன் லட்சுமி அவர்களது புதல்வி. தங்களை நன்றியுரையாற்ற உங்கள் அனைவரது கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். அதான் கை தட்டணும். நிகழ்ச்சி முடியும் போது உங்கள் உற்சாகத்தோடு கை தட்டி உற்சாகப்படுத்திங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பதிவாக இருக்கு. நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய தேவேந்திர இலக்கிய மன்றத்திற்கும் என்னை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் பல முயற்சிகள் இருந்துள்ளன. அந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தது கல்வி. கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டு நம்முடைய கலைகளை நோக்கி முன்னேறுவதற்கு
தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் அறிவு பாசறை ஆயிரத்தில் 2024-25 பரிசு பெற்றவர்களும் 2026 கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கும் தேவேந்திர